ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப் அளவு எடுத்திருக்கேன். இது யூனிட்டி அரிசி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா மளிகை கடையில் கிடைக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அரிசி உடையாமல் குழையாமல் வரும். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 அலசு அலசி நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசியை கழுவி எடுத்துக்கிட்டேன். நம்ம நல்ல தண்ணியை சேர்த்து இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 5 லிட்டர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு, சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாலும் பரவாயில்ல, நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் நான் அந்த அடிபாகத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். 2 ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். பட்டை 2 சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏழு 8 முந்திரி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் போல் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதங்கினோன்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது புதினா ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு 200 கிராம் காளானை நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை போட்டு நம்ம குத்தக்கூடாது. ஒரு அப்படியே பெரட்டினா மாதிரி நம்ம பண்ணும்போது தான் அது உடையாமல் வரும். பார்த்து பக்குவமாக தான் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை நம்ம வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசி எடுத்த கப்பில் தான் இப்போ தண்ணி அளக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போல் வைக்கும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, நான் 3 கப் தண்ணி வைக்க போகிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடணும்.
காரமும் உப்பும் எல்லாமே சரியாக இருக்குது. லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் விடும்போது குக்கர் மூடி போட்டு விசில் வரும்போது நமக்கு பொங்காமல் இருக்கும், மேலே ஃபுல்லாக வழியாமல் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் விசில் போட்டுக்கலாம். நான் கரெக்டாக 2 விசில் விட்டு விசில் இறங்கினதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஸ்டார்டிங் சூடாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வைக்கும்போது கரெக்டாக வந்து சாப்பிட்ற பதத்துக்கு அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி அடி பிடிக்காமையும் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.